ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு நைட்டே ஊற வச்சிருங்க. பாசிப்பயிறு மூழ்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா முளைக்கட்டி வரும். வெந்தயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிருங்க. அப்போ தான் அரைச்சி எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். நைட்டு நான் சொன்ன அளவில் தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பாசிப்பயிறு இந்த மாதிரி தான் முளைக்கட்டி கிடைக்குங்க. அது கூடவே சேர்த்து 2 பல் சின்ன வெங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் 2யும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. அரைக்கும் போது வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஹேர் பேக் எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு எப்பயும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஹேர் இப்படி தான் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சில்கியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ டீட்டெயில்டாக வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி வீடியோ பாருங்கள்.